பெண்களுக்கு வந்துட்டு மாதம் வந்துட்டு அவங்களுக்கு மந்த்லி அந்த டைம் வரப்போ கோயிலுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. என்னோடய கருத்து என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு போகலாம் அன்லெஸ் நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக இருந்தீங்கன்னா. ஆனால் சில பேர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா விட மாட்டுறாங்க, எங்கள் பாட்டி விட மாட்டுறாங்கன்னு. ஆக்சுவலி வயசானவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது, சில பேருக்கு வலிகள் வரும், சில பேருக்கு வந்து அங்கே வந்து சாமி கும்பிட்றப்ப அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் போக வேணான்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஆனால் உங்களால் முடியும், நீங்கள் போயே ஆகணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. எதுலையுமே தப்பு கிடையாதுங்க. நம்மளோட நல்லதுக்காக தான் நிறைய பேர் பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போகலாம். அதனால் எந்த ஒரு தடையும் கிடையாது. சாமி வந்து கண்ணெல்லாம் குத்த மாட்டாங்க. சாமி நம்ம எதுக்கு கும்பிட்றோன்னா மன நிம்மதியாக இருக்கணும், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து நம்மளாக இருந்து உட்காரணுன்னு தான் கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போகிற விஷயங்கள் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்மளுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம போகிறப்ப அது வந்து தடையாகும், நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்கிற வசி தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம், சாமி கும்பிடலாம். உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். வாழ்க வளமுடன்.